வலைதளங்கள்ல ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கிற ஒரு செய்தி என்ன அப்படின்னா, அமைச்சர் சரத் இல்ல அமைச்சர் கில்லி சரத் அப்படின்னு சொன்னதான் நிறைய பேருக்கு தெரியும். இவரு தவைக்கால இருக்கிற அமைச்சர் ஒருத்தர். இவர் என்னன்னா 2 வருடத்துக்கு முன்னாடி கிரிக்கெட் பாக்குறதுக்காக ஸ்டேடியத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது அவரோட குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு மாத்திரையை தூள் பண்ணி தண்ணியில கலந்து கொடுக்கறதுக்காக தூள் ஆக்கிட்டு இருக்காரு. அவரோட கைபேசியில மாத்திரையை வச்சுட்டு கிரெடிட் கார்டு மாதிரியான ஒரு பொருளை வச்சு தூள் பண்ணிட்டு இருக்காரு. இதை தான் வலைதளங்கள் எல்லாருமே பகிர்ந்து இது வந்து மாத்திரை இல்லை, இது வேற மாதிரியான போதைப் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பரப்பிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நமக்கு தெரியல. அந்த உண்மை தன்மை தெரியாம இதை யாரும் பரப்ப வேண்டாம். ஏன்னா அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கு. பொதுமக்கள் மத்தியில இது மாதிரி பொய்யான செய்திகளை பரப்ப வேண்டாம்னு நினைக்கிறேன். இதை வந்து மறுப்பு தெரிவிச்சு அமைச்சர் அவரோட குடும்பத்தோட சேர்ந்து ஒரு காணொலி போட்டிருக்காரு. அவரோட பெண் தோழி அவங்களோட ஸ்டேடியத்துல நானும் வந்து கிரிக்கெட் பார்க்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு காணொலி போட்டிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி மருந்தை நான் தான் ப்ரெஸ்கிரைப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவரே ஒரு காணொலியும் போட்டிருக்காரு. சரிங்களா? இப்படி இருக்கும்போது நம்ம எதுவும் பொய்யான தகவலை பரப்ப வேண்டாம். அது பொதுமக்களுக்கும் நல்லதில்லை, அவருக்கும் நல்லதில்லை. உண்மை என்னன்னு தெரியாம யாரும் அந்த மாதிரி பொய்யான தகவல் பரப்ப வேண்டாம்னு கேட்டுக்கிறேன். ஆனா அது கூடவே எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு. அதை நான் பொதுத்தளத்துல வைக்கிறேன். இதுக்கு பதில் தெரிஞ்சவங்க எனக்கு சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். என்னன்னா, நானும் குழந்தையா இருக்கும்போது வந்து இந்த மாதிரி மாத்திரையெல்லாம் விழுங்க முடியாதுன்னு சொல்லிட்டு தண்ணியில கலந்துலாம் குடுத்துருக்காங்க. நானும் சாப்பிட்டுருக்கேன். நானும் இல்ல, இந்த மாரி 80ஸ்ல 90ஸ்ல பிறந்த எல்லாருக்குமே தெரியும். நம்ம அந்த மாரி மாத்திரைகள சாப்பிட்டது வந்து மறக்க முடியாது. ஆனா, நம்ம 80ஸ்ல இருந்த அதே மருத்துவ உலகத்துல தான் இப்ப இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இப்போ வந்து குழந்தைகளுக்கான மருந்துகள் பல்வேறு வடிவத்துல வந்துருச்சு. சரிங்களா? சிரப் வடிவிலயும், டிராப் வடிவிலயும், தண்ணீல கலந்து குடுக்குற மாதிரி பவுடர் வடிவிலயும், அதுக்கப்புறம் சீக்கிரமா வந்து சுவைச்சு சாப்பிடுற மாதிரி கசப்பு தன்மை இல்லாத மாத்திரைகள், அந்த மாதிரி மாத்திரைகள்லாம் வந்துருச்சு. சரிங்களா? இது ரொம்ப முடியாத நிலைமையில தான் அந்த மாதிரி மாத்திரைகள் குடுப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அப்படி இருக்கும்போது, அந்த குழந்தைக்கு மாத்திரை குடுத்துருக்காங்கன்னா, அப்ப அந்த குழந்தைக்கோட உடல்நிலை எப்படி இருந்திருக்குன்றதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்படி இருக்கிற ஒரு குழந்தைய இவ்வளோ ஒரு கூட்ட நெரிசல் இருக்கிற பகுதிக்கு கிரிக்கெட் பார்க்க கூட்டிட்டு போகணுங்கிறது அவசியமா? அப்படிங்கிற கேள்வி ஒண்ணு எழுது. அதே மாதிரி இந்த மாத்திரைய பொடி பண்ணி தான் தண்ணீல கலக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. நம்ம தண்ணீல போட்டு கரைச்சாலே தானாவே கரைஞ்சிரும். அத பொடியாக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஸோ அத ஏன் அந்த இடத்துல உட்கார்ந்து பொடியாக்குனாங்க அப்படிங்கிற சந்தேகம் எனக்கும் இருக்கு. குறிப்பா அவரு மொத்த ஸ்டேடியத்தையுமே சுத்தி ஒரு வீடியோ எடுத்து அ பதிவு பண்ணியிருக்காங்க. அதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை வந்து அந்த ஃப்ரேம்லயே இல்ல. பெண் தோழி ஒருத்தர் வந்து பதிவு போட்டிருக்காங்க. அந்த குழந்தைக்கு வந்து அழுதுட்டு இருந்தது. நாங்க தான் தூக்கிட்டு போய் சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அந்த குழந்தை வந்து இவங்க காமிச்ச ஃப்ரேம்குள்ள இல்ல. சரிங்களா? சரி, ஏத்துக்கலாம். இத இப்படி ஒரு சம்பவத்த குழந்தைக்கு உடல்நிலை சரியில்ல. சரிங்களா? நீங்க மாத்திரை பொடி பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது, தக் லைஃப் மொமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேப்ஷன் வச்சு, நீங்களே அத வலைதளத்துல போடுறீங்க அப்படின்னா, இது எந்த மாதிரியான மொமெண்ட்?